அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மதகத ராஜா எப்போ வரும் அப்படிங்கறத பத்தி தான். சோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேரா போய் அவர்கிட்ட கேளுங்க. எனக்குலாம் நான்லாம் தெரியும், உண்மையே சொல்றேன். அந்த படத்தை காசு கொடுத்து நாங்களே வாங்கிக்கிறோம். நானும் விஷால கூட கெஞ்சி பார்த்துட்டோம். அவரோட பழைய கடனை அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓல்ட் பண்ணி வச்சிட்டாரு. மதகஜராஜாக்காக எப்போவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு நினைச்சு கூட பார்க்கல. அஸ் அ டைரக்டரா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் நைட் ஃபோன் பண்ணார் 11:30 மணிக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் சீக்கிரமா தூங்க போறவர் 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்றாரு. என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன். இப்போ அவர் சொன்னாரு, சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா, எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்ல தான் போனேன். நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப ரசித்து சொன்னார். பட் அதோட அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸாக உங்க முன்னாடி நாங்க நின்றுருக்கோம். நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிருக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல அதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வேணும். எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதை விஷால் என்ட்ரி சார் சாங் ரெடியா? ஆனா அந்த வீடியோலயும் அது இருக்கும்ல சார்? ஆமா. ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் ஒருத்தர் பார்த்துட்டோம். 2 பேர் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு, வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட இன்டர்வியூ, அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பா இருக்கு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால அதுல ஒரு ஹைலைட் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாங் வீடியோலயே வரும், ஒரு ஐட்டம் வரும், ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே இவரு போட்டா ஆலா பண்ண இவரே சாய்க்கு ஒரு ஐட்டம் போட்டாரோ நாங்க ஷாக்கு வெளியில. அதாவது நிலா காயில ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டாரு. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான் அந்த சாங். இப்ப நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒன்னு எதிர்பார்த்தீங்களே, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷனாக உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எங்க வீட்லயே எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா. பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்றேன்.